வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா எதிர்காலத்துல நீ அழறதுக்கு கண்ணீர் இருக்கும், ஆனா அதை துடைக்க கை இருக்காது. தமிழ்நாடு கவர்மெண்டோட போலீஸ் எங்களை இந்த போராட்டம் நடத்த விடாம தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். சிஎம் விஜய் அவர்கள் தீய சக்தி, சிஎம் விஜய் ஒரு தீய சக்தி, சிஎம் விஜய் சொட்ட மூஞ்சி முகரை பாரு, நீ எல்லாம் வந்து முதலமைச்சர். இன்னைக்கு மாணவர்களுக்கு அட்மிட் கார்டுல இருந்து எல்லாமே மாறி வந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அபுதாபில வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கு. அவர் எப்படி அபுதாபி போய் எக்ஸாம் எழுதுவாரு? நாளைக்கு எக்ஸாமுங்க. பல பேருக்கு இன்னும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியல. டேய் டென்ஷன் கொடுக்காதடா, நீ குடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. போலீஸ் எங்களை ஒரு இடத்துல போராட்டம் நடத்த சொல்லிட்டு நாங்க இங்க வரும்போதே கோர்ட் வாசல்ல வச்சு கைது பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அராஜகமான ஒரு முறை. தொடர்ந்து மாணவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த நீட் தேர்வால இறந்துட்டு இருக்காங்க. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார், அத்தனைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய வரும். அதே போல மாணவிகள் இருக்காங்க இந்த போராட்டத்துல. ஆண் காவலர்கள் பிடித்து இழுப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கேவலமான கொச்சையான செயல் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். செருப்பால் அடிப்போனே, செருப்பாலே அடிப்பேன் பொறுக்கி கம்மு நாட்டி நாய. முறையா ஒரு போராட்டம் நடத்த வந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு மாநில அரசு நோக்கியும் சிஎம் விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு நாங்க கேள்வி எழுப்ப விரும்புறோம். மக்களே கால் துப்புறங்க தாச்ச மட்டமா ஆச்சு போறம்போக்கு. எதிர்காலத்தோட விரோதியே யாருன்னா விஜய். மூணு பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது, இப்ப 300 பேர்த்த கொடுத்து விட்டு போயிட்டானே. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. தன்னுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்தை வெறும் ரசிகர் மனப்பான்மையில் இருந்த எங்களை போன்ற பதறுகளை எல்லாம் இன்றைக்கு பண்பட்ட விதைகளாக்கிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? மாநில நம்பர் இருக்கு, அனுப்பிடுறேன். மாநில நம்பர் வெறும் ரசிகர் மனப்பான்மையில் இருந்த எங்களை போன்ற பதறுகளை எல்லாம் இன்றைக்கு பண்பட்ட விதைகளாக்கிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். குடிகாரப்பல திருட்டு கம்முனாட்டி குடிக்கிறதுன்னு அலையிற இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாவைக்க அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. 50க்கும் மேற்பட்ட பெண்களை நாசப்படுத்தி அவங்கள விபச்சாரத்துல தள்ளி 8000க்கு மேல ஆபாச படம் எடுத்திருக்கானுங்க. இந்த மாதிரி அரக்கன்களை அழிக்கிறதுக்காக தான் எங்க தாவேக்கு ஆட்சிக்கே வந்திருக்கிறோம் தெரியுமோ. 50 பெண்களை நாசப்படுத்தினதே தாவேக்காரர் தான். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா.
இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். அடுத்தடுத்து ஒரே நாளில் 5 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை என்கின்ற செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. சென்னை பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார். சென்னை பூந்தமல்லி அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமிக்கு பக்கத்தில் வீட்டு அழைத்து சென்று சுடுகாட்டில் அழைத்து சென்று 40 வயது மதிக்கத்தக்க நபர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா. சென்னையில 12 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, தாம்பரத்துல 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, பூந்தமல்லியில 7 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. இது எல்லாமே இன்னைக்கு ஒரே நாள்ல பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகள். உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தவேக நிர்வாகி யோகேஸ்வரனுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள். பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படுங்க. பெண்களின் பாதுகாப்புக்காக கடந்த 9ஆம் தேதி மாலை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட நிலையில் அன்று இரவு தாவேகா நிர்வாகி ஒருவர் கணவனை இழந்து தனியாக வசிக்கும் பெண்ணின் வீடு புகுந்து பாலியல் தொல்லையளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அறிவு இருக்கு அவனுக்கு, வயிற்றுக்கு சொல்லதானே திங்கிற. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதானா? ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண்ணை டிவிகே பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சுட்டாங்கன்னு அந்த பெண்ணே வந்து சொன்னப்ப கூட பெண்கள் பாதுகாப்புன்னு பேசின தூய சக்தியை காணல. நீங்க தூய சக்தி இல்ல, திமுக தயவில் ஆட்சிக்கு வந்த கலப்பிட சக்தி, பிரஸ பார்த்து பயந்து வர பயந்தாங்கோலி சக்தி, மாற்றம்னு சொல்லி வந்த ஏமாற்று சக்தி, சோஃபா சக்தி, ரீல்ஸ் சக்தி, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத துரோக சக்தி, ரவுடிகளை அமைச்சராக்கிய அராஜக சக்தி. ரொம்ப வாடுறானே அண்ணே. என்னண்ணே, நம்ம ஏரியால அடிக்கடி கரண்ட் கட் ஆயிட்டே இருக்கு. சத்தமா இன்னும் சத்தமா கதருங்க இன்னும் சத்தமா பத்தல இது பத்தல விஜய் காதல இன்னும் கேட்கல. அதெல்லாம் நம்ம அங்கிள் கட்சிக்காரங்க பண்ற சதிடா தம்பி. ஓட்டு போட்ட மக்கள் இப்ப போராட்டத்தில் குதிக்கிறான். ஓட்டு போட்ட பாவத்துக்கு இருட்டுல கிடந்து தவிக்கிறான். கரண்டி இல்லாம துடிக்கிறான், ரத்த கண்ணீர் வடிக்கிறான். பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. A few moments later. இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். பாருங்க எப்படி வேர்த்து. ரொம்ப நேரமா கரண்ட் இல்ல. கொஞ்சம் செங்கோட்டையன் ஐயா வச்சுட்டு நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 107 ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்ல தமிழ்நாட்டுல 47 எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்கு. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? எஜுகேஷன் படிச்சா சம்பளம் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா இந்த வேர்ல்ட்லயே நீங்க ஒரு பில்லியன் ஆயிடுவீங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? பில்லியன் ஆகணுமா, மில்லியன் ஆகணுமா, இல்ல சம்பளத்துக்கு வேலை பண்ணணும்? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? என்ன படிச்சவர்கள் எல்லாம் ஜெயித்தார்களா? அப்படி இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியா எல்லாம் என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சதா அப்படிலாம் கேக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுவோம். படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. சொல்றா என்ன நம்ம பேசுறா
படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது. அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இதை திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்ல கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்ட் லாப் வைக்கிறானுவோ, ரைட்ல திருப்புறானுவோ. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத ஏதாவது வில்லங்கமா நான் செத்துட்டேன்னு வைங்க, பொட்டங்கிள் தான் காரணம், பொட்டங்கிள் தான் காரணம், பொட்டங்கிள் தான் காரணம். பொட்டங்கிள் வீட்ல ஃபுல்லா கிளாஸ் தான் போல. எப்படி அசிங்கமாக கமெண்ட் செய்வது, பெண்களை எப்படி கொச்சையிலும் கொச்சை கேடுகட்ட கொச்சையில் பேசுவது. ஏன்னா அவர் பொண்டாட்டியவே ஐன்னு ஆரம்பிச்சு பேசினானுங்க. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேச முடியுங்களா? நானா பேசுறேன், ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பேசி வென்ற மாமா, வாக்கு தந்து சென்ற மாமா, ஊரு கேட்கும் கேள்விகளுக்கு அமைதி மாமா. அவங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ன்றதெல்லாம் இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா விட்டுட்டு உங்க வீட்டு குழந்தைங்களை நீங்க சுதாரணமா பாத்துக்கோங்க. தாவேக ஆட்சியில் 3 வயது பச்சிளம் குழந்தை முதல் 75 வயது மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 75 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். சுய நினைவு இன்றி படுத்த படுக்கையாகவே இருக்கும் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். யாரும் திரும்பிடாதீங்க, யாரும் திரும்பிடாதீங்க, யாரும் திரும்பிடாதீங்க. ஐயா தெய்வ குத்தமாயி போயிடும். தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா. டேய் 2ல 1 செஞ்சுட்டாண்டா, இன்னொன்னு செய்யறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு, காலி பண்ணு. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்கள் தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நான் லூசு. அதுவும் வேலையே பயிர் மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். எம்எல்ஏ பேரை சொல்லி கூட்டு போய் கெடுப்பான், அதை எம்எல்ஏ வந்து ஒளிச்சு வைப்பாரு. அதுக்கு அரசும் துணை போகுது, காவல்துறையும் துணை போகுது. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. எம்எல்ஏ பேரை சொல்லி கூட்டு போய் கெடுப்பான், அதை எம்எல்ஏ வந்து ஒளிச்சு வைப்பாரு. அதுக்கு அரசும் துணை போகுது, காவல்துறையும் துணை போகுது. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் ஊர்ல அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு கீத்துப்பட்டு இதுல பொங்கலாவும் நடத்திடும். அந்த குற்ற செயல் பண்ண 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த குற்றத்தை மறைக்க நினைச்ச எம்எல்ஏவை யாரும் எதுவும் கேட்கலையே. சொல்லுங்க மாட்நாட மானஸ்தன், நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தான் டைம் வேணும். சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு நிர்வாக திறமை தான் வேணும். அரங்கனார கொரங்கனார் ஆகிட்டான். இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. ஏன்னா பேசினாலும் பேசாமையே இருந்திருக்கலாம்னு நினைக்கக்கூடிய நேரங்களும் இருக்கு. கோவை அன்னூரில் சாக்கு மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல, நாட்டுல நடக்குது கொலை கொல்ல, இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நாங்க செய்ய போற செயல் அவங்களுக்கு தெரிய போகுது. 25 நாள்லயே பல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோன்னு உள்ள இதாகிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, கேளுங்கண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்கிறேன்? நீச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். காலேஜ் நடத்துற சாமி நீ, மரியா வில்சன் காலேஜ் நடத்துறீங்க நீங்க. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை
கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. நீங்க படிக்க தெரியலையா உங்களுக்கு? சூப்பர்ரா, சூப்பர் பினான்ஸ் மினிஸ்டர். என்ன கட்டாயத்துல விஜய் இந்த மாதிரி ஆள பினான்ஸ் மினிஸ்டர் ஆகியிருக்காருன்னு புரியலையே. சப்பானி நல்லா வழங்கும். ஒழுங்கா படிடா. தமிழ்நாடு அரசு சிங்கப்பெண் என்ற அதிரடிப்படை அமைத்த போதிலும் தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பும் சிறுவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பலத்த காயமடைந்த குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறது. குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இந்த தட்டபடி கொண்டாங்க, தூக்கி பிடி. சிவகங்கை அருகே புறவழிச்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபம் அருகில் நேற்று இரவு பெண் காவலரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த தாவேகா நிர்வாகி மகாராஜா உட்பட 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. கிரிவலம் சென்ற பெண்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளிகளாக்கிய போலீஸ் அதிகாரிகள். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பொண்ணுங்க, படிக்கிற பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் இந்த சமூகம் தன்னால மாறும். அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. இளம் பெண்களிடம் புகார் பெறாமல் குற்றவாளிகளைப் போல் குறுக்கு விசாரணை நடத்தி அலக்கழித்ததாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. எங்க விஜய் அண்ணா ஆட்சியில பெண்கள் பாதுகாப்புக்கு காம்ப்ரமைஸே இல்ல, வேற லெவல் பண்றாரு. தேங்க்யூடா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. போய் ஒரு 10-15 பேர் கேட்டோம். அப்புறம் வந்து நாங்க சிங்கப்பெண் சொல்லிட்டு ஒரு கால் பண்ணோம். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கல. நாங்க சிங்கப்பெண் சொல்லிட்டு 108 சொல்லி கால் பண்ணோம். அதுவும் ஆக்ஷன் எடுக்கல. சிங்கப்பெண் சிறப்பு படை என்கிறார்கள். நடிகர் விஜயை நம்பி வாக்களித்த மக்கள் அதனை அதிரடிப்படையாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகளோ சிறப்பு படையை சிரிப்பு படையாகத்தான் பார்க்கிறார்கள். 20 வயசு ஆகுது, 60 வயசு கிழவனுக்கு கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய காரணம் என்ன? இதே 2வது வாட்டி ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தப்பா நடக்க பாத்துருக்காரு. சரி, ஏற்கனவே ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்பயும் நடக்க எடுக்க சைக்கோட்டாங்க. இப்பயும் அந்த இடத்துக்கு நாங்க போறோம். திருப்பியும் வந்து இந்த மாதிரி செஞ்சானா அப்ப சைக்கோக்கு இந்த மட்டும் சைக்கோக்கு தெரியுமா? தெளிவா கரெக்டா சொல்றானே. சுஜய் இது அவரோட சித்தப்பா, இவர் தான் ராமச்சந்திரன். இவங்க வந்து எப்படின்னா பெங்களூர்ல பயங்கரமான ஒரு ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு கேங். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை நான் பெங்களூர் கூட்டிட்டு போய் உன்னை கூட்டு பாலியல் செஞ்சு உன்னை கொல்லுவேன்னு சொல்றாங்க. இத நான் போய் ஸ்டேஷன்ல சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அவங்களோட காம்ப்ரமைஸ்னா போயிரு. அது எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நான் லூசு. என்னோட சாட்சி எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிருவாங்களாம். என்னையுமே கொன்றுவேன்னு சொல்லி என்ன கொலை மிரட்டலே எடுக்கிறாங்க. வந்து ஃபாலோ பண்ணி என்னோட வீட்டு அருகில் வந்து நிக்குது. ஒரு 3 நாளா என்ன ஃபாலோ பண்றாங்க. டிசி ஆபீஸ்ல போய் நான் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நின்னுட்டு என்ன தொல்லை பண்ணி என்ன டார்ச்சர், பயங்கரமான டார்ச்சர். என்னால வெளியே கூட போக முடியல. என்ன செய்யறாங்க? அந்த சிங்கப்பெண் படம் யாருமே வரல, எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். திமுக பாய் இன்ஸ்டாகிராம் பத்தியா? ஒரு பொண்ணு ஒத்த மெசேஜ் அனுப்புனா போதும், மொத்த காவல்துறை அந்த பொண்ணோட பாதுகாப்புக்காக போய் நிக்கும். ஏண்டா வதந்தியில வளர்ந்தவனுங்களே, ஒரு பொண்ணு வந்து கார்ல ஆட்டோல டிராவல் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே மெசேஜ் அனுப்புனா போதும், மொத்த காவல்துறை அவங்கள ட்ராக் பண்ணுங்க. அப்படி ஒரு மெசேஜை தமிழ்நாடு காவல்துறை அனுப்பவே இல்லை. இப்படி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காவல்துறை அப்படி அறிவிக்கவே இல்லை. அப்ப நான் இன்ஸ்டாகிராம்ல திரைப்பட பிஜிஎம் வச்சு, திரைப்பட போஸ்டர் வச்சு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாம் பார்த்தேன். அத்தனையே நடிப்பா? ஆமா, நடிப்பு வச்சுதான் ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கீங்க. மும்பை போலீஸ் 2017 நிறுத்தப்பட்ட ஒரு ஸ்கீமுக்கு தான்
இன்னைக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தெரியுறீங்க. சாவுல புளிய மரத்துக்கு சாவுல செத்த பையல தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணம் வச்சு அப்படியே ராவு செத்த பையல. பாலியல் வன்கொடுமையால் 3 வயது குழந்தை இறந்த நிலையில் மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. எங்கடி போனீங்களா அரவணை லவ் பண்றதுக்கு ஊருலா தெரியுது லூசு. மச்சி கிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது மனதுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது. ஐயோ என்னடா இப்படி பண்ற? எங்க போன மாமா விட்டு? இங்கதான் இருந்தா சேலம் போனியா? இந்த மாமனை பக்கம் அங்க எந்த மாமா அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 5 போக்சோ வழக்கு தமிழ்நாட்டில் பதியப்பட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறைக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? ஏன்னா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு குழந்தைகள் தான் பெரியவங்களை தொந்தரவு செய்ததாக பெற்றோர்களும் முதியவர்களும் சொல்லி கேட்டிருப்போம். அப்படின்னா அந்த குழந்தைகளும் நடக்கும் வன்முறைக்கு எதிராக குழந்தைய கொஞ்சம் போட்டோ எடுத்து போட்டா போதாது, சட்ட ஒழுங்கா சரி செய்யணும். உங்களுக்கு தான் எதையுமே சரி பண்ண தெரியாதே. இந்த பொட்டகராமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நம்பர் 1 பொம்பளை பொறிக்கு யாருன்னா விஜய் தான்றானுங்க. காரணம் லிஸ்ட் எடுக்கிறானுங்க. இது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றானுங்க. சங்கவிலிருந்து இது சங்கவிலிருந்து சங்கு ஊதுறானுங்க. கடைசியா எங்க வந்து முடிக்கிறான்னு கேட்டா மமிதா பாய்ஜி கிட்ட வந்து முடிக்கிறானுங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? மமிதா பாய்ஜி சார் எது பொண்ணு வயசு சார். நீங்க வேற ஒண்ணு இதெல்லாம் பொண்ணு அதுக்கு என்ன ஆகுதுங்க? படத்துல பொண்ணு என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. ஐயோ நம்ம மீட் அங்க போகுது. அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட் உடைய லட்சணமான மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியல. ஒத்துப்பாரு செங்க யாருக்காக ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியும். திருவாரூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக ஒன்றிய செயலாளர் ஆனந்த் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காத தமிழக அரசை கண்டித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து மௌனம் காக்கும் தமிழக முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கோரிக்கை விடுத்து தற்போது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். சிங்க பெண் அதிர பட போலீஸ்ல மட்டும் இல்லடா, எங்க கட்சிக்குள்ளேயும் இறக்கி இருக்கிறாரு தளபதி. இனிமே அதிர போகுது. இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம். மாமன் சீர்கொண்டு செல்ல வேண்டிய குழந்தைகளுக்கு கோடி துணி அணிவித்து புன்னகை சிந்த வேண்டிய இடங்களில் எல்லாம் கண்ணீரை உதிர்த்து வரும் மாமன் சீர்தான் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நாங்க கேள்வி கேட்போம். வேலை இல்லாத இளைஞர்களுக்காக கேள்வி கேட்போம். பெண்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேள்வி கேட்போம். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் இல்லைன்னு கேள்வி கேட்போம். நிறுத்து தொடப்ப கட்டாய். நீங்க கூட தான் சொன்னீங்க எங்க அண்ணன் நாங்க வெப்பாட்டிய கூட இருப்பட்ட கூப்பிட்டு மாதிரி சக்காலுக்கு பிஞ்ச செருப்பு மாதிரி மூஞ்சி ஒண்ணு வச்சுக்கின்னு ஆனா வந்து கொத்துன்றீங்க. என்னத்த கொத்துவாங்க? ஆல்ரெடி மூஞ்சி கொத்தனா மாதிரி தான் இருக்குது. தொடப்ப கட்ட மூஞ்சி போட்டன்னு வச்சுக்கோ. மூஞ்சி பத்தி பிஞ்ச செருப்பு மாதிரி வாயில செருப்பு கப்ப குத்து அடிப்பு தெரிஞ்சுக்கோ. சினிமா தேட்டர்ல பொண்ணுங்களை கெடுக்க போற இடத்துல அவரு தான் காப்பாத்தி கூப்பின்னு வெளியே வராரு. நிஜமாலுமே கெடுக்கிறாங்களா? அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரானா? என்ன மடத்தனம் இது? இதுதான் அந்த மாய வலை. பகுத்தறிவு மண்ணை எப்படி மடையர்களாகி வைத்திருக்கிறான் பாருங்க. வர முடியுமா அப்படி ஒருத்தன்? முடியுமா அப்படி? சினிமா தேட்டர்ல பொண்ணுங்களை கெடுக்க போற இடத்துல அவரு தான் காப்பாத்தி கூப்பின்னு வெளியே வராரு. நிஜமாலுமே கெடுக்கிறாங்களா? அப்புறம் விஜய் காப்பாற்ற மாட்டாரானா? இந்தியாவிலே அடி முட்டாள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் தேம்பி அழுகுது. அணில கொஞ்சம் கூட்டம் எல்லாம் அநியாயம் பண்ணுது. ஏதோ சினிமா முகத்தில் போட்டாங்க. அவர் இதே மாதிரி சந்திச்சுக்கிட்டே இருந்தாருன்னா மக்கள் இன்னும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க.
ஓட்டு போட்டவங்க இன்னும் அனுபவிக்கணும். போட்டு தங்க மக்கா இங்க கொஞ்சம் வாங்க மக்கா பாட்டு போட்டு ஆடு மக்கா பாட செஞ்சு தூக்கு மக்கா. குழந்தைங்க சொல்றதை கேட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கஷ்டங்கள் வரணும். அது கடவுள் பார்த்துக்குவார். ஆட்டம் போட்ட விசிறு கிட்ட ஊத சொல்லி கேடு மக்கா இல்லாட்டி செவத்த பார்த்து 4 தடவை மோது மக்கா. இன்னைக்கு ஆந்திராவுக்கு 4 ப்ராஜெக்ட் போயிருக்கு. எவ்வளவு பெரிய பினான்சியல் லாஸ் தெரியுங்களா நமக்கு? 1 கோடி 2 கோடி இல்ல எல்லாம் 2500 கோடி 1000 கோடி 3000 கோடி ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயிருக்கு. பாதுகாப்பு துறையில் அக்னி அஸ்திரா நிறுவனத்தின் 1500 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் ஓசூரில் அமையவிருந்த TRTO திட்டங்கள் கை நழுவியுள்ளன. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? நல்லா டான்ஸ் ஆடும். டான்ஸ் ஆடியே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாவை கோட்டை விட்டு வச்சிருக்கு. நாம ஆட்சியில் இருந்தப்போ வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு எடுத்துட்டு வந்தா இந்த அம்மா 21 days ஓபன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் பேசி தமிழ்நாட்டில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோட்டை விட்டு வச்சிருக்கு. மறுபுறம் ரிலையன்ஸின் 51,300 கோடி ரூபாய் சோலார் திட்டம், அதானியின் 12,297 கோடி ரூபாய் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மற்றும் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை மின் முதலீடுகள் என எனர்ஜி செக்டார் ஒட்டுமொத்தமாக வெளியேறியுள்ளது. ஆட்டோமொபைல் துறையில் ராயல் என்ஃபீல்டின் 2,500 கோடி ரூபாய் மற்றும் அப்பல்லோ டயர்ஸின் 5,100 கோடி ரூபாய் விரிவாக்க பணிகள் ஸ்ரீ சிட்டிக்கு சென்றுவிட்டன. சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். எல்லாவற்றிற்கும் மேலாக கூகுளின் 1.5 லட்ச கோடி மதிப்பிலான டேட்டா சென்டரும் ஆந்திரா வசமாகியுள்ளது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏன் மத்திய அரசின் மசகான் டாக் நிறுவனம் கூட தமிழகத்தை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களுக்கு தேவையான தொழில் உகந்த சூழலை அரசு உருவாக்க தவறியதால் பல லட்சம் தமிழக இளைஞர்களின் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் பறிபோயுள்ளன. என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. இந்த கெட்டப்ப மட்டும் நீ போட்ட தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று கீர்த்தி சுரேஷ், ஒன்று கூல் சுரேஷ், இன்னொன்று நமக்கு. பாகுபலிக்கு எப்படி ஒரு ராஜமாதாவோ, இந்த கெட்டப்பை போட்டதுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கு நீ தான் ஒரு புரோட்டோகால் மாதா, இல்லை ரிப்பன் மாதா, இல்லை சிம்பத்தி மாதா. இந்த கெட்டப்பை போட்டுட்டு தமிழ்நாட்டில் நீ வெளியே வந்தன்னு வை, நீ ஒரு அடையாளம். ப்ளீஸ் ஓபன் தி ஸ்கிரீன். அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறான். என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான். PN பாளையத்தைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி சுரேஷ் என்பவரின் வீட்டில் நகை ரொக்கம் திருட்டு போன விவகாரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். தகவல் கிடைத்து வருகை தந்த மாவட்ட SP ஜெயக்குமார் கலைந்து செல்ல மறுத்த கிராமத்தினரை லேசாக தடியடி நடத்தி விரட்டினார். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு. நாம எல்லாரையும் மதிப்போம். ஆனா சுயமரியாதை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் நக்கல்யா அவனுக்கு. பொருள் கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனா அங்க வர மனிதர்கள் அனைவரும் சமன் ஏற்றத்தாழ்வு இல்லாம கொடுக்கறது அதை விட முக்கியமான விஷயம். கேட்டுக்க. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம். போதைப் பொருள் விற்கக்கூடிய நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்கள பிடிச்சு குண்டர் சட்டத்துல உள்ள போடுவோம்னு சொல்லி சொன்னாரு. சும்மா மே 27ஆம் தேதி ஈடில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. அதுக்கு
ஜான் பிரிட்டோ ஃபர்ஸ்ட் குற்றவாளி, 2வது மார்டின் லீமா ரோஸ் 2வது குற்றவாளி, 3வது டெய்சி ஆதவ் அர்ஜுனா. இவங்களெல்லாம் குண்டர் சட்டத்துல எப்போ போடுவீங்க சார்? திருநர் விங்கு ஒன்னு ஓபன் பண்ணாரு. அத நம்பர் 9ல லிஸ்ட்ல வச்சிருக்காரு. ஆல்ரெடி திருநங்கை அப்படினாவே 9 தான் சொல்றோம். அந்த பேரை எடுக்கணும். நீங்க மறுபடியும் லிஸ்ட்ல 9ஆம் நம்பர்ல வைக்கிறதுக்கான காரணம் என்ன? தபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. கலைஞர் ஐயா எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாரு. ஆனா அண்ணன் வந்து பாட்டுல எப்படி வச்சாருன்னா 10 10 10 10 10க்குள்ள 1 வெட்டு, 1 வெட்டினது 9, 8 8 8 8 8க்குள்ள 1 போடுது 9ன்னு. சோ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் என்ன பாப்பீங்க, 8 + 1 10 - 1 அப்படின்னு. அந்த அண்ணன் தான் வந்துச்சு. வாழ்த்துக்கள். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். உமன் போலீஸ் வந்து நல்ல பக்கா யூனிஃபார்ம்ல ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க, இல்ல சினி சாங்ஸ்க்கு போடுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்களெல்லாம் அந்த இடத்துலயே சார்ஜ் கொடுத்து அந்தந்த இடத்துலயே அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்க இந்த மாதிரி தான் சார் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசிதான் சார் நாட்டை குட்டி சவர ஆக்குறது. திமுகவை அழிக்கணும், இந்திய அளவுல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க மு.க. ஸ்டாலின் பேரை கெடுக்கணும், அவரை அப்புறப்படுத்தணும், அதிமுகவை இல்லாம பண்ணணும். அதுதான் பாஜகவுடைய இலக்கு. வணக்கம் மக்களே. மக்களே இந்த வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பசங்க. ஐயோ மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களும் பாருங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நார்மல் சைக்கிள் இல்லாம BTM ஹீரோ சைக்கிள்ஸ், the stylish and more reliable cycles. பசங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா எடுத்து போறாங்க. பெரிய பெரிய ஃபேமிலில பெரிய பணக்காரங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ற சைக்கிள்ஸ் தான் நம்ம விஜயன் நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. லவ் யூ. வேற லெவல் நானி. இந்த பொழப்புக்கு நீங்க இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஸ்ரீ பரமேஸ்வர் மெமோரியல்ன்ற பிரைவேட் ஸ்கூல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த சைக்கிள்னு சொல்லிட்டு அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லே போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேக் நியூஸை இவ்வளவு தைரியமா பரப்ப முடியும்ன்றதை இந்த மாதிரி தற்கூரி கூட்டத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளால கத்துக்க முடியும். ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும். இப்படி இது ஒண்ணு உங்க அண்ணா ஆட்சியில கொடுத்த சைக்கிள் எல்லாம் கிடையாது. இது ஒரு தனிநபரால பசங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்த சைக்கிள்ஸ். இதுக்கும் ப்ரூஃப் வேணும்னு தான் கேட்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்களே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அந்த HM நாங்களே அப்ரோச் பண்ணோம். அவர் பேசின ஆடியோ கொஞ்சம் கேளுங்க. கவர்மெண்ட் கொடுத்த சைக்கிள் இந்த தனியார் இன்னும் எத்தனை நாள் தாண்டா ஸ்டிக்கர் ஒட்டிட்டே தெரிய போறீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. விஜய் சொல்றாருங்க, நான் வந்து அண்ணன் சீர்திட்டம், நான் 1 பவுன் மோதிரம் தருவேன் அப்படிங்கிற. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் 4 கிராம் மோதிரம் தருவாங்க, 1/2 பவுன். தமிழ்நாட்டுல ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிவு செய்யப்பட்டு நடக்கக்கூடிய திருமணங்கள் ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் திருமணம் நடக்குது. அப்ப 7 லட்சம் பவுன் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. குழந்தை 10 லட்சம் குழந்தை பிறகுது. 4 கிராம்னு வகுத்து பார்த்தோம்னா 5 லட்சம் பவுன் கொடுக்கணும். 7 5 12 12 லட்சம் பவுன் ஒரு வருடத்துக்கு அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கணும். ஒரு பவுன் என்ன விலை விற்கிறா? ஒரு பவுன் 12 லட்சம் பவுன் நீ கொடுத்துருவியா? பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. என்ன பழையூருக்குள்ள என்ன தங்க சொரகமா வச்சிருக்கிற? அதான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறியா? வீட்டை விட்டு வெளில வராத காரணம் தங்க சொரங்க வாசல்லே கேட்ட போட்டு உட்கார்ந்திருக்க. எவனும் திருடிட கூடாதுன்னு. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம். நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கு இல்ல. லாஸ்டா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணாரு, 10வது 12வது படிச்ச பசங்களுக்கு வந்து மோந்திரம், வயிறு நெக்லஸ், மட்டு குத்தாரா இல்லையா தலைவர கொடுத்தாரு. இப்போ இந்த வருஷம் எந்த 10வது யாரும் படிக்கல, 12வது யாரும் படிக்கல, இல்ல 10வது யாரும் பாஸ் பண்ணல, 12வது யாரும் பாஸ் பண்ணல, இல்ல யாரும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலையா, இல்ல யாரும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலையா? ஏன் கொடுக்கல? உனக்கு இப்ப தேவைப்படல. நீ ஜெயிச்சுட்ட, பதவியில உட்காந்துட்ட, உனக்கு தேவையில்ல. அது யாரும் பாக்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. இப்போ உனக்கு பப்ளிசிட்டி தேவைப்படல. உனக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுது. எலெக்ஷன் முன்னாடி முடிஞ்சு போச்சு. அதனால இந்த வருஷம் கொடுக்கல. ஏன் பண்ண வேண்டாம்? இந்த வருஷம் ஏன் பண்ணல? கொடுக்க வேண்டானா? ஒத்துக்கிறீங்களாப்பா விஜய் சுயநலவாதினா? ஏன் கொடுக்கல? இது பதில் இருக்கா உங்ககிட்ட? முட்டு குத்திங்க விஜய்க்கு. இதுக்கு பதில் இருக்கா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு.
ஆம்பளைங்க அழுக கூடாது. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியை ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். ஒருக்கா சொல்லு. என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசா ஒரு கார்டை காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்பக்கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. அது அந்த வார்த்தையெல்லாம் கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். பட் ஏன் ஓட் பண்றீங்கன்னு கேட்டா ரீசன் கிடையாது. அவங்க ஆக்டர், அழகான சிஎம் வச்சு என்னங்க பண்ண முடியும்? அம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா. எந்த சிஎம்மும் போய் நீங்க ரேப் பண்ணுங்கன்னு சொல்ல போறது கிடையாது அப்படின்ற. அதுக்கு கீழே அவன் போட்டிருக்கான், 1 டேக்கு நீ புக்கிங்க்கு வருவியா. இங்க அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் ரேப் பண்றதுக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. ரெண்டுத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். அவங்க பாடி அபியூஸ் பண்றதும் மென்டலா அவங்களை அபியூஸ் பண்றதும் ஒண்ணுதான் என்ன கேட்டா. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரியே எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம்டா. உங்க ஆசீர்வாதம். நல்லா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சேஃப்டி இல்லாம தான் இருக்கு. அவர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்காக தான் ஓட் போட்டிருக்காங்க எல்லாரும் நம்பி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. புத்தாடை வாங்கி அழகு பார்க்கும் அழகிய குழந்தைகளை புகைப்படங்களில் சூட்டி விடுகிறது இந்த அழகியல் ரசித்த ஆட்சி. பதில் சொல்ல தைரியம் இல்லைன்னா அட்லீஸ்ட் கேள்வியாவது மறைக்காம இருங்க. உண்மையை எப்படி மறைக்க முடியும்? அழகா இருக்காங்க, ஓட்டு போட்டீங்க. உங்க குழந்தைகளுடைய அழகையும் சுட்டித்தனத்தையும் மழலையும் ரசிக்க முடியாத பெற்றோர்களாய் போனீங்களே. இந்த ஆட்சி இன்னும் என்னென்ன துரோகங்களை நமக்கு தர காத்திருக்கிறதோ அந்த துரோகங்கள் எல்லாம் சுகமானது என்று சொல்லும் உங்களைப் போல முட்டாள்களின் ஓட்டு இன்னும் எத்தனை முட்டாள்களை உருவாக்குமோ என்றே என் கேள்விகள் தொடர்கிறது. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? உள்ள போனதுக்கு நீ அழாம தான் சரி. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் வாங்கி. தமிழ்நாட்டுல 12 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல 8 சிறு பிள்ளைகள், அந்த 8 சிறு பிள்ளைகள ஒரு பிள்ளை செத்து போச்சு. கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு இப்படி வீடியோ விட்டு ஆனங்கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வேலையில இந்த வீடியோல பேசிட்டு இருந்த பொண்ணு பாருங்க, இவங்க வேற யாரும் இல்ல. தேர்தல் நேரத்துல டிவிகேவுக்கு ஓட்டு கேட்டு எங்க விஜய் ஆட்சி அமைச்சார்னா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு உருக பேசி வீடியோ போட்டு டிவிகேவுக்கு பரப்புரை பண்ண பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஒரு பசங்க எங்களுக்கே வந்து இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில இருந்து போன எடுத்தா ஏதாவது 4 செய்தி இந்த மாதிரி செய்தி வந்து நிக்குது. இந்த சமூகம் எப்படி போயிட்டு என்ன காரணத்துக்காக ஒரு 50 பேர் மட்டும்? அததான் சார் எங்களுக்கு தெரியல. நாங்க எங்களோட ஊதியத்தை கேட்டதுக்கு 50 பேரை டெர்மினேட் பண்ண. இதே அவங்க மீடியா முன்னாடி வந்து சொல்லுவாங்க நான் 50 பேரை டெர்மினேட் பண்ணுவேன்னு. அராஜகத்துக்கு உச்சம். இவங்கள நாங்களான்னு பாத்துக்கலாமே. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒப்பந்த பணியாளர்கள் தானே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல ஒருத்தரை டெர்மினேட் பண்ணாலும் யாரும் சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து இங்க இந்த களத்தை விட்டு எல்லாம் யாரும் போக மாட்டாங்க. கலஞ்செல்லாம் போவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு யாரும் போக மாட்டாங்க. இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? நாங்க ஓட்டு போட்டு விஜய் சாரை வர வச்சு இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரயோஜனமே கிடையாது சார். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. இப்போ தாவேகா எம்எல்ஏ விஜய் அண்ணா வந்து வர மாட்டேங்கிறாரு. இப்போ கடையை எடுத்துட்டாங்க. கடையை எடுத்துட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம், நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்குலாம் என்ன நாங்க என்ன பண்றது சார் சொல்லுங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி காவல் நிலையத்துல விவசாயி அந்தோனிராஜன் கூடிய நபர் அவருக்கும் உன்னடத்திற்கும் இடத்தகராறுன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையே காவல்துறை கைது பண்ணி அவரை அடிச்சிருக்காங்க. இப்பதான் நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தனா? ஆமையா இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ, விவசாயி ஒருத்தரை ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் தாவேக்கா ஆட்சியில. இவனையா கும்பிட்டோம்.
வீட்டுக்கு போகணும்னு 2 கையும் அடுப்புல வச்சு கறிக்க. அதுக்கப்புறம் அவரை தென்காசி மாவட்டத்தில் கூடிய அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்துட்டு கஸ்டடியில இருக்கும் போதே விஷத்தை குடிச்சிட்டாரு, விஷத்தை குடிச்சதுனால செத்து போயிட்டாரு அப்படின்றாங்க. காவல்துறை கஸ்டடியில இருக்கும்போது அவங்க அருணா கயிறு போட்டிருக்காங்களா, கையில சாமி கயிறு கட்டியிருக்காங்களா, காதல கடுக்கன் போட்டிருக்காங்களா, செயின் போட்டிருக்காங்களா, எல்லாத்தையும் உருவிட்டு தான் விசாரணையை பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்துல அவர் கையில விஷ பாட்டில் எப்படி இருந்துச்சு? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இந்த தாவேக்கா ஆட்சியில ஒரு விவசாய அநியாயமா கொண்டிருக்காங்க. அவரோட மகள்கள் கணவனை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மகள்களுக்கு கணவன் கிடையாது, இவர் தான் அவங்க மகளையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படின்ற போது இப்ப அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். வெள்ளை அறிக்கை அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிறது. இதுல 13 லட்சம் கோடி கடன் என்று சொல்லி இருக்கிறார்கள். வாங்க வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்தோம். ஏறக்குறைய 1,338 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்திற்கு இவர்கள் அடிப்படையில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மட்டுமே தேவை. ஏதோ வெள்ளை அறிக்கை இதற்கு முன்னால் திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு சாக்குப்போக்காக இருக்கக்கூடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆண்டி. கோபால், என்ன பார்த்தா உனக்கு ஆன்டி மாதிரி தெரியுது. யா ஸ்டில் யூ ஆர் யங் மை பேபி. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் அதன் வருமானத்தை எங்கே இருந்து பெறப்போகிறார்கள், அதற்கான திட்டம் என்ன? ஆக வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் அவர்கள் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமே, இதை எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும். ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உளுந்துற போகுது, மூடி நில்றா. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை நீங்க பிடிஆர் அவர்கள் இருந்த இடத்துல, தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்த இடத்தில் இவரையும் நிதியமைச்சராக பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. நீங்க ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க. மாற்றம் எப்படி இருந்திருக்கும்? பிடிஆர் என்னங்க பெரிய இன்டெலக்சுவல், பிடிஆர் விட ஒரு இன்டெலக்சுவல் இறக்குற பாருங்க அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் மாற்றம். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? விஜய்க்கு ஓட்டு போட்ட அத்தனை பேருமே தலை குனிந்து எப்படி நிம்மதியா தூங்குறது அப்படிங்கிற குற்றுணர்வுக்கு குறைந்தபட்சம் ஆளாகும். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. வெறுமனே ஒரு சாதாரண அறிக்கை, அதை எழுத்து கூட்டி இவ்வளவு தப்பு தப்பா படிச்சு நீங்க ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு இப்படியான நபர்கள் கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சிக்கி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி முடிவதற்குள் தமிழ்நாடு குறைந்தது 50 ஆண்டுகள் பின்னோக்கி போகுதா இல்லையா மட்டும் பாருங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஒரு குழந்தைக்கு ரேப் நடந்திருக்கு, அதை போய் கேளுங்கடான்னா எத்தனை குழந்தைங்க பாதிச்சிருக்கு இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தோம். என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அப்படியே நாளைக்கே பண்ணிடுவேன். நான் வந்து 1 மாசம் ஆகுது, ஒன்னும் கழட்டின பாடு இல்ல. நான் ஒண்ணு திருப்பி கேட்குவானா? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆக்சுவல் நடந்திருக்கு. அப்ப அவங்களே இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. உங்க விஜய் ரிசைன் பண்ணிட்டு கிளம்ப சொல்லுங்க. அவர் ஏடிஎம்கே ஆச்சோ இல்ல டிஎம்கே ஆச்சோ நடக்கட்டும். மாற்றம் சொல்லிட்டு நீங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 1/2 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. வரட்டும், இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணா மாறும். இதே கேள்வி உடனே மாறும், உடனே எப்படி மாறும் அப்படின்ட்டு இதே கேள்விய உங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுக்கு இதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணப்படுது. ஐயோ, எங்க விஜய் இப்பதான் வந்திருந்தாரு, உடனே எப்படி பண்ண முடியும்? உங்க அப்பாட்டையும் உங்க அம்மாட்ட இதே வார்த்தை சொல்லுவீங்களா? என்ன 5 வருஷம் இருக்கு? எதுக்கு இந்த தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்திரக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? ஒட்டுமொத்த நிதி சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லடா, பதிலே சொல்லடா, பதிலே சொல்லடா. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது.
சரி சரி. மும்மொழி கொள்கை இதை இங்க செயல்படுத்தலனா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களா? எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணும், மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாங்களும் சொல்றோம் போட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரந்தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்குறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும் தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தே. இது நம்ம பிரசித்தி குக்கர் அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாரா இருந்தாலும் செயல்பட முடியும். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. 180 ரூபா கேக்குறாங்க. இப்ப நான் நின்னு போச்சான்னு கேக்குறேன். இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். துறை அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. இப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கருத்தும் அவங்க சொல்லும் போது ஒரு கருத்தான்னு கேக்குறேன். தட்டிடலாமா? கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. ஐயா எம்ஆர்பி போடுங்க, அதுக்கு போக சொல்லுங்க. அந்த மாதிரி செய்ய முடியாது சாமி, அதனால முடியாது அப்படின்னு வெளியே போகிறாங்க. கேட்டா எனக்கு ஆர்டர் வரலங்கிறாரு. வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப நான் நின்னு போச்சான்னு கேக்குறேன். இங்க வச்சு அடிச்சா பார்த்தாரா? நம்ம பேட்டையில வச்சு அடிக்கணும்டா. பேட்டைக்கா தத்தி முண்டங்களா? அது தமிழ்நாடே கிடையாதுடா, அது ஆந்திரா. அதுக்கு போய் விஜயனோட போட்டோ போட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க? சில தற்கொலைங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறாங்களே. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறதான அந்த லைனு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். திருக்குறள் படி தற்கூரியே. ரொம்ப வாடுறானே. தெருநாயே, சாரி ராகவா, பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்திருக்கியரா டேய்? எங்க படம் வாய்ப்பு தரேன்ட்டுன்னு அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஏண்டா காஞ்சனா விட்டா உனக்கே தமிழ் சினிமால படம் வாய்ப்பு இல்ல, நீ அந்த பொண்ணுக்கு படம் வாய்ப்பு தெரியா? இதுல வேற அம்மா திட்டுவாங்க, ராகவேந்திரா சாமின்னு வேஷம் வேற. இந்த பொண்ணை இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? இன்றைய தமிழ்நாட்டின் ஷெர்லாக் ஹோம்ஸ் சவுக்கு சங்கர் அவர்களின் நண்பர் பிலிக்ஸ். திடுக்கிடும் தகவல் என்னவென்றால் அந்த ஆளு இன்னைக்கு டிவிக்கெல்லாம் தான் இருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கையில் நீதி பற்றாக்குறையுடன் இருப்பதால் மகளிர் விடியல் பயணம் கிடைக்காது, மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது, பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும், மின் கட்டணம் உயர்த்தப்படும், மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 12 பாலியல் குற்றங்கள் ஒரே நாளில். டைம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க பத்திரிகை இல்லையே. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் கழட்டிட்டார். இந்த குறுகிய கால கூட்டத்தொடராக இருப்ப காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத் தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை நேரம் இந்த நாட்கள் இருக்காது, இந்த 3 நாள் இருக்காது, இந்த 3 நாட்கள் இருக்காது. இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குமாமா. ஆனா அந்த 3 நாள் சட்டசபை தொடர் கூட்டத்தில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மட்டும் கிடையாதாமா. ஏன் இல்லை? அப்போ நீங்க பயந்துட்டீங்க. ஏன் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது, நல்ல பதிலும் சொல்ல முடியாது. அந்த பயத்துல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனே நீங்க எடுத்துட்டீங்க. பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு பேரு டுபாக்கூர். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய்.
2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்கியுள்ள நிலையில் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. முதலமைச்சருடைய மௌனம் நான் சொல்லல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. முதலமைச்சருடைய மௌனம் பிள்ளைகளையும் பெண்களையும் காவு கொடுக்கிறது. போலீஸ் துறை மந்திரி நீங்கள் என்ன செய்திருக்கணும்? ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி இழுத்து போத்திட்டு தூங்கணும். நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். நீதான் காவல்துறை மந்திரி. should have a zero tolerance to such a crime. இந்த மாதிரி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றத்துல உனக்கு சூடு இருக்கா, சுரணை இருக்கா, இதெல்லாம் எப்படி நீ தாங்குற சொல்லிட்டு should act without delay. சனாதனத்தை பேசிட்டாரு. இந்தியா முழுக்க வழக்கு. சார் உதயநிதி ஸ்டாலின் சார் என்ன சொல்றீங்க? சொன்ன சொல்லின் மீதும் எடுத்த கொள்கையின் மீதும் எத்தனை வழக்கு வந்தாலும் ஒரே கொள்கையின் மீது உறுதியாக நிற்பேன் என்று சொன்னவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளர், தமிழகத்தின் அடுத்த நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா? ஆதவர்ஜனா இன்னைக்கு ஒரு காமெடி சவால் விடுறான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சவால் விடுறான். இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே நேபாள் மாதிரி இங்கேயும் இளைஞர்கள் இறங்கி போராடினாதான் சரி வரும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டான். போட்டுட்டு பயந்தாங்கோலி அந்த ட்வீட் அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. சட்ட பிரச்சனை வருதுனே அழிச்சிட்டு ஓடணும் வந்தா நீ. டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டு கொன்ற சொல்லு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமியை தெரிது கண்ணில் தெரிதோ அவனா தமிழ். மேகதாது பிரச்சனைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. யாரை நம்பி ஓட்டு போட்டோம்? அந்த எம்எல்ஏ வர சொல்லுங்க. 4-5 மணி நேரமா கரண்ட் இல்ல. இவங்களுக்கு ஓட்டே போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க மூடிட்டு உட்காந்துக்கணுமா? நாளைக்கு எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது. என் மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லேன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்களும் இங்க இருக்கக்கூடும். எல்லாரும் இருப்பீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறுதான். ஒரு நாள் நம்ம கம்ப்யூட்டர் கட்டறோம்னா டீச்சர்ல பண்ணிடுறாங்க. ஃபைன் போடுறாங்க. 4 மணி நேரத்துல வந்து கரண்ட் இல்ல. நாங்க இப்ப போடுறாங்க. போன் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்ல. அங்க ஈபில கேட்டாச்சு பேங்க் கார்ட போட்டுட்டு போன் பேசிட்டே இருக்காங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்ப நாங்க எடுத்துறோம். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. அந்த ஏஐ பாத்தீங்கன்னா போன் பண்ணா எடுக்க மாட்டாரு. எப்பவுமே கரண்ட் போனா அவ்வளவு சீக்கிரம் வராது. எப்பவுமே 1 மணி நேரம் 2 மணி கால் கேட்டீங்க. இப்ப கூட அவ்வளவு பேர் கேட்கறோம், பதிலே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே தெரிஞ்ச புள்ள வாங்க. பாதிலேயே வந்தாங்க, லைன் முடுக்குறாங்க. ஒரு லைன் கொடுக்க சொன்னா கொடுக்காம வரேன்ட்டு போனாங்க. அப்படியே கிடைக்குது. 6 மணி 5:30 மணில இருந்து அந்த ஒரு லைன் எடுத்து கொடுக்குறது எவ்வளவு நேரம் ஆக போகுது? எப்ப கேட்டா ஆளுங்க இல்ல, ஆள் இல்லன்னா சொல்றாங்க. எவ்வளவு கால் பண்றாரு? ஒரு நாளைக்கு எவ்வளவு கால் பண்றது ஏஐக்கு சொல்லுங்க. ரெட்டார் இந்து போது கட் பண்றாரு. நைட்டு கால் பண்ணா சவல்ஸ்னு வருது, எடுக்க மாட்டாரு. அப்ப பண்ண அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஏய் பாத்துட்டு இருக்கேன்ல இரு. ஏண்டி ஈபி பில் கட்டுறது நானு, டிஷ் ரீசார்ஜ் பண்றது நானு, வீட்டு வாடகை கொடுக்கிறது நானு, ரிமோட் எடுக்க மாட்டியா? ஏய் நான் ஒரு நிமிஷம் தாலி கட்டறது யாரு? நானா? இந்த பில் எல்லாம் கட்டாம பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கட்டுவான். இதுன்றீங்க கொஞ்சம்
அங்கே பாரு கண்ணா. சகோதரி அவர்களே, நீங்கள் தனியா இருக்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் 7 அமைச்சர்களை அப்படி மாத்திருக்கோம். சாவுல புளியமுதுக்கும் சாவுல செத்த பேல தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணம் அப்படியே ராவு செத்த பேல. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்ற உறுதிமொழி என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு முன்னிறுத்தி எங்களை போன்றவர்களை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்கள் போதாதான் என்ன? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? இல்ல அவ்வளோ லோக்கல் மூஞ்சின்னு சொல்ல வந்தேன். இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாயி, எச்சகல நாயி, திருட்டு நாயி, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை நாய் கூட கம்பேர் பண்ணி பேசிதான் நாய். ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெரு நாய் கூட பொழைக்க தான் செய்யும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போனா அதுக்கு டைம் வேணும் சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய்க்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த மக்கள் இப்படி பேசுவான்? ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யார் இது புது ஆளு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. ராகவா லாரன்ஸ் இவர் மேல இந்த மரியாதையே போயிருச்சு. டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. மக்கள் யாருமே வந்து இப்ப ஏன் 2500 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கல, இந்த ஃப்ரீ சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிலாம் யாருமே வந்து ரோட்ல இறங்கி போராடல. ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல எதுக்கு இத்தனை ஸ்ட்ரகிள் கொடுக்குறீங்க, எதுக்கு கரண்ட் இல்லாம பண்றீங்க அப்படின்னு தான் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. Too much, 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. ஓகே சொல்லிட்டேன். ஆனா நான் ஓகே சொல்லி 1 வீக் கூட இல்ல, அவனோட மொபைல நான் செக் பண்ணதுல தெரிய வந்தது அவன் ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி பல பொண்ணுங்க கிட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி காசு பிடிங்கி இருக்கான். நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடி இருக்கான். நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றேம்மா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் லைஃப்ல வந்து இன்னொரு அஃபேர் இல்ல? ஆண்ட தலைவர்கள் எடுத்துக்கோங்க. ஏன் எம்ஜிஆர் சாரை பத்தி இல்லாத ரூமர்ஸா, ஜெயலலிதா மேடம் பத்தி இல்லாத ரூமர்ஸா? அவங்களாம் நல்லாட்சி கொடுக்கலையா என்ன? அவங்க அஃபேர்ல இருந்தாங்கன்றது உண்மையா கூட இருக்கட்டுங்க, அது அவங்க பர்சனல் லைஃப். அவங்க பொது வாழ்க்கையில எதுவும் பண்ணலையே, ரொம்ப சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அப்புறம் என்னங்க? இவருதான் மானஸ்தன். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரந்தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்குறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்கள. இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாரா இருந்தாலும் செயல்பட முடியும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. குழந்தை பருவத்திலிருந்தே காங்கிரசுடைய அடிப்படையா காங்கிரசின் குழந்தையாக வளர்க்கப்பட்டவள். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? கொள்கை ரீதியாக காங்கிரசின் பிடிப்பு உள்ளவள். கொள்கை இல்லாதவங்க வருவாங்க போவாங்க. நான் காலகாலமா 30 வருஷமா இதே கட்சியில இருக்கேன். தலை கோயிலுக்குள்ள போய்விடும். எப்பயுமே காங்கிரஸ்ங்கிற கொள்கை பிடிப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவள், சுதந்திர போராட்ட குடும்பத்தை சார்ந்தவள். சரியான குடும்பம்னா ஏர்ல பூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு
என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஒண்ணும் குறைச்சிருக்காது உனக்கு. இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் தமிழகத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பது இருவேறு கருத்து இல்லை. இப்பதான் நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தனா? ஆமையா, இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ, நாடு தடங்கட்டும் தமிழ்நாடு. கடலூர் அருகே தவறான சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்த நிலையில் தான் மருத்துவர் என சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றிய தவிக நிர்வாகியின் தில்லுமுள்ளு வேலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மருத்துவமனை முன்பு இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மனித உயிர்களுடன் விளையாடிய போலி மருத்துவரான தவிக நிர்வாகியை கைது செய்து அவரது மருத்துவமனை மற்றும் மெடிக்கலுக்கு சுகாதாரத்துறையினர் சீல் வைத்துள்ளனர். ஒரு தவிக நிர்வாகியின் கையிலும் காப்பு மாட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? கடலூர் மாவட்டம் பூ ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான இளைஞர் ராகுல் காந்தி. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பெட்டிக்கடையில் வேலை பார்த்து வந்த இவர் குடும்ப பிரச்சனை காரணமாக எறும்பு மருந்தை தண்ணீரில் கலந்து குடித்து மயங்கி கிடந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இரவு 7 மணியளவில் மகனை தூக்கி கொண்டு சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள அன்பு என்ற மருத்துவமனைக்கு ஓடி உள்ளனர். இளைஞரை பரிசோதனை செய்த அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் ஆனந்தபாபு வேறு எந்த மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டாம், தானே காப்பாற்றுவதாகவும் ரூபாய் 50,000 செலவாகும் எனவும் கூறியதோடு அட்வான்ஸாக ரூபாய் 15,000 பெற்றுக்கொண்டு சிகிச்சை அளித்திருக்கிறார். இரவு முழுக்க சிகிச்சையில் இருந்த ராகுல் காந்தி திடீரென நள்ளிரவு 2 மணியளவில் உயிரிழந்தார். என் வயிறு சொல்றேன்டா, நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். இந்த மகேந்திர நாய் என்ன சொன்னுச்சுன்னா சோலார் சிஸ்டம், சோலார் பவர்னு சொல்ல தெரியல, சோலார் பிளானட்னு சொல்ல தெரியல, சோலார் சிஸ்டம்னு பேசியிருந்தான் அந்த நாய். சோலார் சிஸ்டத்துக்கும் சோலார் பிளானட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நாய் 2 ஃபேனை வச்சு நான் வந்து ஓட விட்டுருவேன், எங்க வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்கன்னு பெரிய மயிர் மாதிரி பேசினான். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, முட்டு கொடுக்கலாம் பிரதர். இப்படி எல்லாம் இருக்க கூடாது. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. மின்வெட்டுனால நோயாளிகளுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. ஆனா இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது தெரியுமா? இவருடைய ஆட்சியில தான் நடக்குது. 6 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் மூதாட்டி பலியாகி இருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 100 நாள் பணி பெண்களிடம் மது போதையில் சில்மிஷத்தில் ஈடுபட்ட நபரை பெண்கள் நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொடையாஞ்சி கிராமத்தில் நாகராஜ் என்பவன் பெண்களை அவதூறாக பேசியது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றியும் மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பணி பெண்கள் தென்னமட்டையால் நாகராஜை சரமாரியாக வெளுத்து வாங்கினர். ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. புள்ளக்குட்டிய பேச்ச கேட்டு தான் நாங்களும் போட்டோம். பொண்ணை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிள்ளைங்களை படிக்க கூட வைக்க முடியாம போராடிட்டு இருக்கோம். இப்ப வந்து வீடு எடுங்கன்னா நாங்களாம் எங்க போறது? இடமும் இல்லாம நல்லா எங்க போய் நாங்க வாழ்றது? இப்பெல்லாம் ஒரு செங்கல் வாங்க முடியுமா, ஒரு மண்ணு வாங்க முடியுமா? அது விற்கிற விலைக்கு நாங்க வேற வழியில சாவறத வரை எங்களுக்கு வேற முடிவு தெரியாது. எங்களுக்கு புள்ளக்குட்டி இல்ல, கடவுள் இல்ல, யாருமே இல்லாம அழாத மாதிரி உட்காந்து இந்த 60 வருஷம் ஆகுது. அதுக்கு முந்தி மாமியா மாமனா இருந்த வீடு நாங்க வந்து பல நாளா இது இப்போ வந்துகிட்டு எங்களுக்கு பண்ணாத இடஞ்செல்லாம் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.